வெல்கம் டு டேஃபைஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஏஎல்பி அசிஸ்டன்ட் லோகோ பைலட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகலை. ஷார்ட் நோட்டீஸ் மட்டும்தான் ரிலீஸ் ஆச்சு. பட் நோட்டிஃபிகேஷனில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்றத நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஸோ இந்த எக்ஸாமுக்கு வந்து எலிஜிபிலிட்டி என்ன, இந்த எக்ஸாம் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், ஸோ அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் தான். இதுக்கான மெடிக்கல் ஃபிட்னஸ் என்ன, இதுக்கான ரவுண்ட்ஸ் என்ன, இந்த மாதிரி விஷயங்கள் தான் கொண்டு வந்திருக்கோம். இது எந்த நோட்டிஃபிகேஷன் எடுத்தாலும் சரி இதே தான் இருக்கும். இனிமேல் வரப்போகிற நோட்டிஃபிகேஷனுக்கு இதே தான் இருக்கும். இதுக்கு முந்தின நோட்டிஃபிகேஷனுக்கு இதே தான் இருக்கும். அதனால் ஸோ அந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நோட்டிஃபிகேஷன் வரணும், ஃபுல் நோட்டிஃபிகேஷன் வரணும், அது வரைக்கும் வெயிட் பண்ணாமல் இப்போ இருந்தே ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அதுக்காண்டியே ஒரு அவேர்னஸ் வீடியோ மாதிரி தான் இது. ஸோ அந்த நோட்டிஃபிகேஷனில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்றதான் சொல்ல போகிறேன், பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம டேஃபைஸில் ஏஎல்பிக்கும் சரி ஆர்ஆர்பி குரூப் டிக்கும் சரி ரெண்டுக்கும் கம்பைண்டாக நம்ம ஆதிரன் ஆன்லைன் பேட்ச் கொண்டு போய்கிட்டு இருக்கோம். ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து லைவ் கிளாஸஸ் தான் போகும். கிளாஸஸ் வந்து காலையில் 10:30 to 1:30 லைவ் கிளாஸ் தான் நடக்கும். இது வந்து உங்களுக்கு ஏஎல்பிக்கு யூஸ் ஆகும், ஆர்ஆர்பி குரூப் டிக்கு யூஸ் ஆகும். அதனால் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது, அந்த நம்பர் கால் பண்ணுங்கள். அப்படி இல்லாட்டி இந்த நம்பர் நோட் பண்ணி வச்சுட்டு இது கால் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் சொல்லுவாங்க. 9363620300 இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணாலும் உங்களுக்கு எப்படி என்ன மாதிரி கிளாஸஸ் போய்கிட்டு இருக்குது, எப்படி அட்மிஷன் போடுற டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் சொல்லுவாங்க. ஓகேவா? சரி, ஓகே. இப்போ ஏஎல்பியை பற்றி பார்க்கலாம். நம்மளுக்கு ஏஎல்பியை பற்றி ஒரு ஷார்ட் நோட்டீஸ் ரிலீஸ் ஆச்சா? ஆக்சுவலி ஏஎல்பின்னு என்னது, ட்ரெயின் லோகோமோட்டிவ் அசிஸ்டன்ட் லோகோ பைலட் அப்படின்றது தானே. ஸோ அந்த இதுக்கான எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் தான். இப்போ தான் ஆக்சுவலாக ஃபுல் ரிசல்ட் வந்து முடிஞ்சிச்சு. இப்போ அடுத்து அந்த எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷனே போட்டாங்க. ஸோ இது வந்து பே ஸ்கேல் பார்த்தீங்கன்னா 2. ஸோ 7th பே கமிஷன் பண்ணி பார்த்தீங்கன்னா பே ஸ்கேல் 2வது பே ஸ்கேலு. இனிஷியல் சேலரி பார்த்தீங்கன்னா 19,900. இது இனிஷியல் மட்டும்தான். நம்மளுக்கு வந்து ஹவுஸ் அலவன்ஸு, டியர்னஸ் அலவன்ஸு, டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸ், இப்போ கிலோமீட்டருக்குலாம் வந்து அமௌண்ட் வேறு கூட்டியிருக்காங்க. நம்ம வந்து ட்ராவல் பண்ணுறோம்ல, அந்த கிலோமீட்டரேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கும் அமௌண்ட் இப்போ ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி வந்த நியூஸு. ஸோ அதெல்லாம் பார்க்குறப்ப நம்மளுக்கு அதிகமாக தான் வரும் சேலரி. இது வந்து சும்மா இனிஷியல் தான். ஓகே. போஸ்ட் வைஸ் மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் பார்த்தீங்கன்னா அப்படின்னா எப்பயுமே A1 தான். ஸோ மெடிக்கல் ஸ்டாண்டர்டு அப்படின்றது நம்மளுக்கு வந்து ஐ ஃபிட்னஸை பற்றி சொல்லுவாங்க. இதில் வந்து கண்டிப்பாக ஏஎல்பிக்கு எப்பயுமே A1 தான் இருக்கும். A1 அப்படின்னா ஸ்பெக்ஸ் போட்டிருக்கவங்க அப்ளை பண்ண நான்லாம் வந்து அப்ளை பண்ண முடியாது ஏஎல்பிக்கு. அது அப்போ வந்து யாரெல்லாம் வந்து ஃபிசிக்கலாக ஃபிட்டாக இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த எக்ஸாம் அப்ளை பண்ணலாம். ஸோ என்ன சிலபஸ் எல்லாத்தையுமே நம்ம பார்க்கலாம். ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 18 to 30. இது யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல். ஒருவேளை ஓபிசியாக இருந்தாங்கன்னா 3 வருஷம் ரிலாக்ஸேஷன். எஸ்சி எஸ்டியாக இருந்தாங்கன்னா 5 years. அதாவது 33 வயசு வரைக்கும் யார் எழுதலாம் அப்படின்னா ஓபிசி எழுதலாம். ஓபிசிலையுமே நான் கிரீமி லேயர் இருக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த எக்ஸாமில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், ஓபிசி சர்டிஃபிகேட் இப்போ வாங்கிடணும். எப்போ வாங்கணும் அப்படின்னு கேட்டால், இப்போ போய் இன்றைக்கே போய் நான் வாங்கிடுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி வாங்க தேவையில்ல. ஸோ நம்மளுக்கான நோட்டிஃபிகேஷன் என்னைக்கு சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாம் அப்ளை டேட்டு மே 15 தான் சொல்லியிருக்காங்க. மே 15 ஜூன் 14 வரைக்கும் சொல்லியிருக்காங்களா? ஸோ நம்மளுக்கு ஓபிசி சர்டிஃபிகேட்டை பொறுத்த வரைக்கும் வேலிடிட்டி வந்து மார்ச் 31 வரைக்கும் தான். நீங்கள் எப்போ வாங்கினாலும் சரி, இன்றைக்கே நீங்கள் வாங்கினாலும் மார்ச் 31 முடிஞ்சு போயிடும். நீங்கள் எப்போ வாங்கினா, இதுக்கு முன்னாடி வாங்கினாலும் சரி, இல்லை வந்து நீங்கள் நவம்பரில் வாங்கியிருந்தீங்க, இல்லை டிசம்பரில் வாங்கியிருந்தீங்க, இல்லை ஜனவரிலே நான் வாங்கிட்டேன் அப்படின்னாலும் இந்த வருஷம் அப்படின்னு பார்க்குறவங்க எப்பயுமே ஒரு ஓபிசியோட வேலிடிட்டி மார்ச் 31 வரைக்கும் தான். நீங்கள் அடுத்து ஏப்ரல் 1 திருப்பி மார்ச் 31 வரைக்கும் ஒரு ஓபிசி இருக்கும். இதை தான் வாங்கணும் நம்ம. இப்போ இந்த எக்ஸாமுக்கு வரப்போ 2026 இப்போ ஓபிசி வர்றப்ப ஏப்ரல் 1 அப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணலாம். 2026க்கான ஓபிசி சர்டிஃபிகேட் வந்து ஏப்ரல் 1 அப்புறம் மார்ச் 31 வரைக்கும் அதோட வேலிடிட்டி இருக்கும். ஸோ இதை நீங்கள் அப்ளை பண்ணி வச்சுக்கணும். இப்போனா இப்போல்லாம் அடுத்த வாரம் ஏப்ரல் மாதம் வர்றப்ப. சரி, இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்கம் சர்டிஃபிகேட். ஸோ இன்கம் சர்டிஃபிகேட்டை பார்த்தீங்க அப்படின்னா அது வேலிடிட்டி வந்து 1 year. நீங்கள் எப்போ வாங்கினாலும் அதோட வேலிடிட்டி 1 year இருக்கும். ஓகேவா? ஸோ நீங்கள் மார்ச்சில் வாங்கியிருக்கலாம், ஏப்ரலில் வாங்கியிருக்கலாம், எப்போ வாங்குறீங்களோ அந்த டேட்லேருந்து அடுத்த டேட். இதுக்கு வந்து அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் கிடையாது, இந்த வரைக்கும் தான் இருக்கணும் அப்படின்றது. அதனால் இன்கம் எப்போ வாங்கினாலும் அதோட வேலிடிட்டி 1 year. ஸோ அது இல்லாதவங்க வேணால் இப்போ வாங்கி வச்சுக்கோங்க. வாங்கிட்டு ஏப்ரல் மாதம் ஓபிசிக்கு அப்ளை பண்ணிடுங்க. ஏன்னா இந்த இன்கம் சர்டிஃபிகேட் இருந்தால் தான் நம்ம ஓபிசியை அப்ளை பண்ண முடியும். ஓகேவா? உங்கள் நியர்பை இ சேவை மையத்தில் போய் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே. இந்த வட்ட வேகன்சி பார்த்தீங்கன்னா எவ்வளோ போட்டிருக்காங்கன்னா ஒரு 11,127 வேகன்சி. ஸோ இது வந்து இனிஷியலாக ஷார்ட் நோட்டீஸில் ரிலீஸ் பண்ண வேகன்சி தான். இது கண்டிப்பாக என்னது இன்க்ரீஸும் ஆகும். போன வருஷம் பார்த்தீங்கன்னா ஒரு 9,900+ வேகன்சி போட்டிருந்தாங்க. அப்போ 9,900+ வேகன்சி போட்டிருந்தாங்க. அப்போ இந்த வட்டம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2,000 வேகன்சி இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம். அப்போ இது ஒரு நல்ல செய்தி தான். ரயில்வே பொறுத்த வரைக்கும் பெருசாக வேகன்சி இதில் இன்க்ரீஸ் ஆகாது. ஆனால் ஏஎல்பியில் என்ன இருக்குது, போன வட்டத்தை விட இந்த வட்டம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகேவா? ஓகே. இப்போ மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு பார்க்குறப்ப A1 தான். ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். வித்தவுட் கிளாஸ். கண்டிப்பாக நீங்கள் என்னது கண்ணாடி போட்டிருக்க கூடாது. கண்ணாடி இந்த தலைவலிக்கு போட்டிருக்கேன் அந்த மாதிரினா கூட பிரச்சனை கிடையாது. இந்த கண் கொஞ்சம் பவர் எனக்கு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நம்மளை வந்து எலிமினேட் பண்ணிடுவாங்க. அதனால் வித்தவுட் கிளாஸ் தான்.
ஸோ நியர் விஷன் இதெல்லாம் நம்ம பாஸ் ஆகிருக்கணும். கலர் விஷன், பைனோகுலர் விஷனு, நைட் விஷன், இது எல்லாமே நம்ம பாஸ் ஆகணும். அப்போ நம்ம வந்து ஐ வந்து ப்ராப்பராக ஃபிட்னஸாக இருந்தால் தான் நீங்கள் வந்து எக்ஸாம் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி கூட நீங்கள் போய் ஒரு ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணிக்கலாம். இதை காமிச்சு எனக்கு இதெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணி வச்சுங்களேன். அப்போ நம்ம இந்த எக்ஸாம் அப்ளை பண்ணிவிட்டு டவுட் வரக்கூடாது. எக்ஸாம் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்கணும், ஏன்னா அந்த டைம் இருக்குது நம்மளுக்கு. May 15 தான் அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதனால அதுக்கு முன்னாடி படிக்க வந்து இப்போ வந்து படிக்க ஆரம்பிச்சிடணும். ஆனால் என்ன பண்ணோம், இந்த மெடிக்கல்லாம் நம்ம பார்த்து வச்சுருக்கணும். இந்த ஒரு மாதம் கேப்லேயே நம்ம எல்லாத்துக்கும் ஃபிட்னஸ் ஆகிருக்கோமா அப்படின்றத பார்த்து வச்சுக்கணும். ஸோ இந்த பிடிஎஃப் பார்த்தீங்க அப்படின்னா என்ன நம்மளுக்கு தேவையோ அதை மட்டும் தான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ கட் பண்ணி நம்மளுக்கு என்ன தேவையோ சிலபஸாக இருக்கட்டும், இல்லை வந்து ஏஜாக இருக்கட்டும், அந்த மாதிரி ஃபீஸாக இருக்கட்டும், அந்த மட்டும் தான் கொண்டு வந்திருக்கேன். பார்க்கலாம். ஓகே, நான் ஏஜை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். SC ST அப்படின்னா 5 வருஷம், OBC அப்படின்னா 3 வருஷம். அப்போ 33 வரைக்கும் எழுதலாம். யார்? OBC. OBCலே அதே மாதிரி நான் கிரீமி லேயராக தான் இருக்கணும், கிரீமி லேயர் கிடையாது. இது SC STக்கு 5 இயர்ஸ், 35 வயசு வரைக்கும் எழுதலாம். அதனால அவங்க எல்லாமே அப்ளை பண்ணலாம். ஓகே, இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன, யார் என்ன படிச்சிருந்தா இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஆக்சுவலாக இது மூணு விதமாக சொல்கிறாங்க. ஒன்று ஃபர்ஸ்ட் 10th படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஐடிஐயில் இந்த டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் இருக்கணும். மெக்கானிக்கலாக, இல்லை வந்து எலக்ட்ரானிக்ஸா, எலக்ட்ரானிக் மோட்டார் வெஹிக்கிளா, இல்லை வயர்மேனா. ஸோ இது வந்து படித்தவங்களுக்கு தெரியும். ஸோ இது வந்து பொதுவாக மற்றபடி இந்த டிகிரி இன்ஜினியரிங் படிச்சிருக்கவங்க அவங்களுக்கு தெரியாது. ஐடிஐயில் படித்தவங்களுக்கு தெரியும்ல, அப்போ அவங்களுக்கு தெரிஞ்சால் போதும். ஐடிஐயில் இந்த கோர்சஸ் எல்லாமே இருக்குது. இந்த கோர்ஸில் ஏதாச்சும் ஒன்று படிச்சிருந்தா அவங்க அப்ளை பண்ணலாம். அப்போ 10th + ITI இந்த கோர்ஸ் முடிச்சிருந்தாங்க அப்படின்னா. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் CCA சர்டிஃபிகேட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். இது வந்து ரயில்வே அப்ரண்டிஸ் சர்டிஃபிகேட்டு. ஸோ 10th முடிச்சுட்டு அந்த சர்டிஃபிகேட்டை நீங்கள் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னாலும் 3 இயர்ஸ் டிப்ளமோ கோர்ஸ். 3 இயர்ஸ் டிப்ளமோ கோர்ஸ் வந்து நீங்கள் எதில் பண்ணிங்கன்னா மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், ஆட்டோமொபைல் இதில் ஏதாச்சும் ஒன்றில் நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா போதும், இந்த எக்ஸாம் அப்ளை பண்ணலாம். இது எப்படின்னா 10th + தான். 10th + நீங்கள் 3 இயர் டிப்ளமோ கோர்ஸ். அப்படி இல்லை அப்படின்னா 10th 12th முடிச்சு இன்ஜினியரிங் படிச்சிருப்பாங்களே, அப்போ இன்ஜினியரிங் 4 வருஷம் படிச்சிருப்பாங்கல்ல, அவங்க எதெல்லாம் அப்ளை பண்ணலாம்னா மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக், ஆட்டோமொபைல் இவங்க படித்தவங்க எல்லாருமே என்னது இன்ஜினியரிங் படித்த எல்லாருமே இந்த எக்ஸாம் அப்ளை பண்ணலாம். ஸோ அதனால இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தான் இன்ஜினியரிங் இந்த டிபார்ட்மெண்ட்டில் படித்தவங்களுக்கு. நான்லாம் கம்ப்யூட்டர் சயின்ஸ், இந்த எக்ஸாம்லாம் அப்ளை பண்ண முடியாது. அது போக என்னது கண்ணாடி போட்டிருக்கேன். ஸோ கண்ணாடி போட்டதுனால என்ன அப்ளை பண்ண முடியாது. இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாமே எலிஜிபிள் கிடையாது. அப்போ என்ன மாதிரி நிறைய பேர் எலிமினேட் ஆயிடுவாங்களே, அப்போ ஃபிசிக்கலாக ஃபிட்டாக இருக்கவங்க இது எலிஜிபிளாக இருக்கவங்க பார்க்குறப்ப ஓரளவு கொஞ்சம் கம்மியாக தான் இருப்பாங்க. அதனால் கண்டிப்பாக இந்த எக்ஸாம் போட்டு எலிஜிபிள் இருக்கவங்க கண்டிப்பாக எழுதுங்க, அப்ளை பண்ணி. அவ்வளோதான். ஓகே, ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா கேண்டிடேட்ஸ்க்கு யார் 500 rupees தான். ஸோ யாருக்கெல்லாம் 250 அப்படின்றத மட்டும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அது யாரெல்லாம் இது இல்லையா அவங்க எல்லாருக்குமே 500 தான். அப்போ யாருக்கெல்லாம் 250 பார்த்தீங்கன்னா SC ST, எக்ஸ் சர்வீஸ் மேனு, ஃபீமேல், டிரான்ஸ்ஜெண்டர், ஸோ எக்கனாமிக்கலி பேக்வர்ட் கிளாஸ், இது எல்லாத்துக்குமே என்னது 250 தான். இது போக மற்றவங்க எல்லாருக்குமே இப்போ மேல் இருக்காங்க, இல்லை வந்து OBCயில் இருக்காங்க மேல்ஸ், ஜென்ரல் கேட்டகரி எல்லாத்துக்குமே 500 ரூபா தான். இந்த எக்ஸாம் இந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு ரீஃபண்ட் ஆயிரும் கண்டிப்பாக. இது வந்து எப்போ ரீஃபண்ட் ஆகுன்னு தெரியாது, ஆனால் ரீஃபண்ட் ஆயிரும் கண்டிப்பாக. எப்போ அப்படின்னா நம்ம பேங்க் அக்கௌண்ட்ஸ் கொடுத்துருப்போம்ல, அந்த அக்கௌண்ட்லேயே ரீஃபண்ட் ஆயிரும். அதனால் அது பிரச்சனை இல்லை. இது எப்போ ரீஃபண்ட் ஆகும் அப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட் ரவுண்டு நீங்கள் எழுதியிருந்தா, ஃபஸ்ட் ரவுண்டை நீங்கள் போய் அட்டன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த அமௌண்ட் கண்டிப்பாக ரீஃபண்ட் ஆயிரும். அதே மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணால் மட்டும் பார்த்தாது, கண்டிப்பாக எழுதியிருந்தால் மட்டும்தான் அமௌண்ட் ரீஃபண்ட் ஆகும். ஓகே, இதோட செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன, ALP தான் ரொம்ப முக்கியமானது. இதுதான் நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டியது. ஓகேவா, நம்ம ALP படிக்கிறேன் அப்படின்னா இதோட செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ரவுண்ட் CBT 1, அடுத்து CBT 2, அடுத்து CBAT, இது சைக்கோமெட்ரிக் டெஸ்ட்னு சொல்லுவாங்க. அடுத்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், மெடிக்கல், அவ்வளோதான். ஸோ இது என்னது CBT 1 அப்படின்றது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். இது பார்த்தீங்க அப்படின்னா குவாலிஃபைங்காக தான் இருக்கும். செகண்ட் ஸ்டேஜ் CBT 2 அப்படின்றதுலேயே நம்மளுக்கு பார்ட் 1 பார்ட் 2 2 வரும். CBAT அப்படின்றது சைக்கோமெட்ரிக் டெஸ்ட்டு. இது வந்து பேட்டரின்னு சொல்லுவாங்க, ஒரு 5 பேட்டரி இருக்கும், அதை நம்ம கிளியர் பண்ணியிருக்கணும். ஓகே, அது என்ன சிலபஸ் என்னன்றதை பார்க்கலாம் மொத்தமாக. இப்போ பாருங்களேன், இப்போ ஃபஸ்ட்டு CBT 1 இருக்குல்ல, இதுக்கு டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 60 நிமிஷம் தான். ஓகேவா, 60 நிமிஷம் தான். ஆனால் கொஸ்டின் எவ்வளவு, 75 கொஸ்டின் தான் உங்களுக்கு. ஸோ 75 கொஸ்டின் 60 minutes. அப்போ சிலபஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் RRB குரூப் D படிக்கிறீங்களா, சேம் சிலபஸ் தான். என்ன படிச்சிருக்கீங்க, ரீசனிங், மேக்ஸு, சயின்ஸு, கரண்ட் அஃபேர்ஸ் ஆர் ஜென்ரல் அவேர்னஸ், இதுதான் இதுக்கான சிலபஸ். இந்த 75 அப்படின்றது மிக்ஸ்டில் தான் இருக்கும், மாற்றி தான் இருக்கும். இதில் ஆனால் ஒரு ஜென்ரல் டேர்ம் இருக்குது. ஸோ இவ்வளோ தான், ஒரு அப்ராக்சிமேட்டாக இவ்வளோ தான் வரும் அப்படின்றது. ஸோ இதில் வந்து ரீசனிங் 25, மேக்ஸ் 20, சயின்ஸ் 20, கரண்ட் அஃபேர்ஸ் ஆர் ஜென்ரல் அவேர்னஸ் 10. அப்போ இதை கூட்டினீங்கன்னா எவ்வளோ வருது, 75 கொஸ்டின். ஆக்சுவலாக இதுதான் வந்து ஒரு பேசிக்காக சொல்கிறது. பட் இதுபடி தான் கண்டிப்பாக வருமா அப்படிங்கிறீங்கன்னா கிடையாது. இதில் மோர் ஆர் லெஸ்
இப்படி தான் இருக்கும். ஒரு 1 or 2 கொஸ்டின்ஸ் வேரி ஆகும் வேண்டிய. ஸோ இதுதான் பேட்டர்ன். ஸோ இந்த பேட்டர்னில் தான் வரும். இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் காண்டி தான். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டியது ரீசனிங்கு, அடுத்து மேக்ஸு, அடுத்து சயின்ஸு. ஆர்ஆர்பி குரூப் டி படிக்கிறவங்க எல்லாருமே என்னது இதுக்கு தான் கண்டிப்பாக இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஏன்னா அதுக்கும் சேம் சிலபஸ் தான். ஆர்ஆர்பி குரூப் டிக்கும் சரி, ஏஎல்பியோட ப்ரிலிம்ஸுக்கும் சரி சேம் சிலபஸ் தான். அப்போ இந்த 75 மார்க் 75 கொஸ்டின் அப்படின்றது இதில் தான் இருக்கும். ஒரு கொஸ்டினுக்கு 1 மார்க். நெகட்டிவ் மார்க் பண்ணிட்டீங்கன்னா 0.33. அதாவது 3 கொஸ்டின் தப்பாக போட்டிங்கன்னா ஒரு கொஸ்டினுக்கான மார்க் போகும், இல்லை ஒரு கொஸ்டினுக்கான மார்க் போகும். ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ப்ரிலிம்ஸ்க்கானது. ஓகேவா? சரி, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதோட சிலபஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ ரீசனிங் சொல்லிட்டோம், மேக்ஸ் சொல்லிட்டோம், சயின்ஸ் சொல்லிட்டோமா? இதில் வந்து என்னெல்லாம் படிக்கணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. மேக்ஸில் நம்பர் சிஸ்டம், போர்ட் மாஸ், சிம்பிள் நம்ம ஆல்ரெடி நம்ம படித்தது தான். பெருசாக அரித்மெட்டிக் அட்வான்ஸ்னு 2 இருக்குமா? ஸோ அட்வான்ஸில் பார்த்தீங்கன்னா ஜாமெட்ரி, ட்ரிக்னாமெட்ரி, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும். இப்போ பாருங்களேன், கிளாக் அண்ட் கேலண்டர்லாம் மேக்ஸில் கொடுத்து வச்சுருக்காங்க. ஆனால் அது என்னது நம்மளுக்கு ஜென்ரலாக பார்க்குறப்ப அது ஒரு ரீசனிங் டாப்பிக்கு, ஆனால் இங்கே மேக்ஸில் இருக்குது. அதனால் சிலபஸ் அப்படின்றத நீங்கள் பெருசாக மைண்டில் எடுத்துக்க வேணாம். நம்ம நார்மலாக எக்ஸாமுக்கு என்ன ப்ரிப்பேர் பண்ணுறோமோ அதான், எஸ்எஸ்சிக்கு சரி ஆர்ஆர்பிக்கு சரி என்ன எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறோமோ அந்த டாபிக்ஸ் மட்டும்தான். இதுதான் மேக்ஸுக்கான டாபிக். இப்போ ரீசனிங்க்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, ரீசனிங் என்ன கொடுத்துருக்காங்க? மென்டல் எபிலிட்டியில் அனாலஜி, நம்பர் சீரீஸு, கோடிங், டிகோடிங்கு, இது எல்லாமே நம்ம ஜென்ரலாக படிக்கிறது தான். ஸோ வந்து இப்போ சயின்ஸும் ஜென்ரல் அவேர்னஸ் இதுதான் மேஜர் ரோல். இப்போ அடுத்து மேக்ஸ் ரீசனிங் அடுத்து இப்போ சயின்ஸில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, லைஃப் சயின்ஸ் அப் டு 10th. ஸோ நம்ம என்சிஆர்டி பேஸ் பண்ணி மட்டும்தான் கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ என்சிஆர்டி அப்படின்றது சிபிஎஸ்சியோட புக்கு. ஸோ என்சிஆர்டி பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு கொஸ்டின்ஸ் இருக்கும். அதனால் நம்ம 6th-லேருந்து 10th வரைக்கும் என்சிஆர்டி படித்தாலே போதும். இப்போ வந்து நான் எல்லாமே இப்போ 6th-லேருந்து 10th வரைக்கும் நிறையா டாபிக்ஸ் இருக்குது. இப்போ ஒரு யூனிட் ஒரு ஸ்டாண்டர்ட் எடுத்துட்டேன்னா அதில் வந்து எல்லா யூனிட்டுமே படிக்கணுமா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது. ஸோ ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்காண்டி நீங்கள் 6th, 7th வேணால் எல்லாத்தையும் படிச்சுக்கலாம். ஆனால் 8th, 9th, 10th வரப்போ நீங்கள் எல்லாத்தையும் படிக்க தேவையில்ல. ஸோ நம்மளுக்கு வந்து ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 5-6 டாபிக் இருக்கும். ஒரு லைட்டோ இல்லை எலக்ட்ரிசிட்டியோ இல்லை ஒரு மேக்னெட்டோ, ஃபோர்ஸோ, கிராவிட்டியோ, இந்த மாதிரி 8 யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்டோ இந்த மாதிரி இருக்கும். அதை வந்து அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா 8th-லேருந்து 10th வரைக்கும் அந்த இதில் என்ன இப்போ லைட் அப்படின்னா 8th எந்த யூனிட்ல இருக்குது, 9th எந்த யூனிட்ல இருக்குது, 10th எந்த யூனிட்ல இருக்குது, அதை மட்டும் படித்தாலே போதும். அந்த மாதிரி டாபிக் வைஸ் நீங்கள் கவர் பண்ணிங்கன்னா நம்ம வந்து படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் வந்து ஸ்டாண்டர்ட் வைஸ் படிச்சிங்க அப்படின்னா 6th, 7th நீங்கள் ஸ்டாண்டர்ட் வைஸ் படிக்கலாம் ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங். ஆனால் 8th, 9th, 10th வரப்போ நீங்கள் என்ன பண்ணிடணும்னா டாபிக் வைஸ் பிரிச்சிடணும். சயின்ஸில் வந்து அப்போ ஃபிசிக்ஸ் அப்படின்னா லைட்னா எந்த யூனிட்ல இருக்குது, எலக்ட்ரிசிட்டி எந்த யூனிட்ல இருக்குது, மேக்னெட் எந்த யூனிட்ல இருக்குது. ஸோ அந்த மாதிரி படிச்சிங்கன்னா தான் நம்ம சிலபஸ் கவர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? அப்போ சயின்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி. ஜென்ரல் அவேர்னஸ் படுறது ஃபர்ஸ்ட் டைம் என்ன கொடுக்குறாங்க, கரண்ட் அஃபேர்ஸ். இந்த வட்டம் ஆர்ஆர்பி குரூப் டி எழுதினவங்களுக்குலாம் தெரியும். இந்த 20 கொஸ்டின் இருக்குல்ல, ஜென்ரல் அவேர்னஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்குது, ஜென்ரல் அவேர்னஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ்னு. அதில் 20மே வந்து கரண்ட் அஃபேர்ஸ் தான் கேட்டாங்க. அந்த கரண்ட் அஃபேர்ஸுமே லாஸ்ட்டு ஒரு 6 months கரண்ட் அஃபேர்ஸ் தான் கேட்டிருந்தாங்க. பெருசாக வந்து வித்தியாசமாக எதுவும் கேட்கல, ரொம்ப முன்னாடி இருந்தெல்லாம் கேட்கல. லாஸ்ட்டு அந்த எக்ஸாம் எப்போ நடக்குதோ அதுலேருந்து ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடியான கரண்ட் அஃபேர்ஸ் தான் கேட்டிருந்தாங்க. அதனால் இப்போ நீங்கள் இது படிக்கணும். இப்போ இது எப்போ படிக்கணும், இதான் லாஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ். அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு கவர் பண்ண வேண்டியது ரீசனிங், அடுத்து மேக்ஸு, அடுத்து சயின்ஸு, அடுத்து தான் கரண்ட் அஃபேர்ஸ், ஜென்ரல் அவேர்னஸ் அப்படின்றது. அப்போ அதுக்காண்டி நான் வந்து இதை வந்து படிக்காமல் விட்டுருலாமா, கடைசியாக நான் கடைசியாக 1 நாள் 2 நாளில் படிக்கலாமா? அப்படி படிக்கக்கூடாது. நம்ம ஒரு நாளைக்கு நம்ம படிக்க எடுக்கணும் அப்படின்னா அதில் நீங்கள் ரீசனிங் படிக்கணும், மேக்ஸ் படிக்கணும், சயின்ஸ் படிக்கணும், ஜென்ரல் அவேர்னஸ் 4 சப்ஜெக்ட்டுமே தொற்றுக்கணும். ஆனால் நீங்கள் டைம் கொடுக்குறது அதிகமாக ரீசனிங்க்கு, மேக்ஸுக்கு கம்பேரிட்டிவ்லி. இப்போ இது கம்பேர் பண்ணுறப்ப இது 3க்கு தான் நம்ம என்னது டைம் அதிகமாக கொடுக்கணும். இது ஒவ்வொருத்தருக்கு வந்து மாறும். சில பேர் வந்து மேக்ஸ் நல்லா போடுவாங்க, அப்போ ரீசனிங் சில பேர் நல்லா போடுவாங்க. அந்த மாதிரி இருக்கப்போ நம்ம அவங்களுக்கு டைம் மாறும். ஆனால் நம்ம ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க வேண்டியது டைமிங் அப்படின்றது ஃபஸ்ட்டு ரீசனிங். சரி, எதுக்கு நான் ரீசனிங் முக்கியத்துவம் கொடுக்கணும்னா ரீசனிங்கில் வந்து ரொம்ப மினிமல் கான்செப்ட் தான் இருக்குது. அதை வந்து நம்ம மேக்ஸ் மாதிரி ஃபார்முலாவோ இல்லை வந்து கான்செப்டோ மனப்பாடம் பண்ணலாம் தேவையில்லை. டேரெக்டாக நம்மளுக்கு ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சுனாலே போதும். ரீசனிங்கில் 25க்கு 20 இல்லை 30க்கு 30 வாங்கிடலாம். மேக்ஸ் வந்து அடுத்த ப்ரிஃபரன்ஸ். ஏன்னா மேக்ஸ் ஏன் அடுத்த ப்ரிஃபரன்ஸ் தான், ஒரு டாபிக் இருக்குன்னு வைங்களேன், ஒரு ப்ராஃபிட் அண்ட் லாஸோ, ஒரு பெர்சன்டேஜோ, நம்பர் சிஸ்டமோ எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எடுத்துட்டிங்கன்னா ஒரு 8 to 10 டைப் தான் இருக்கும். ப்ராஃபிட் அண்ட் பெர்சன்டேஜ்னு எடுத்திங்கன்னா ஒரு 8 to 10 டைப் தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி டைப்ஸ் வந்து இவ்வளோ தான் இருக்கும். அதுதான் உங்களுக்கு ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்கும். இதை வந்து நம்ம மோஸ்ட்டாக ப்ரீவியஸ் இயர் பேஸ் பண்ணி படித்தாலே போதுமானது தான். ஸோ நம்ம வந்து ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிட்டு, ஒரு டாப்பிக்கோட பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிட்டு நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை படித்தாலே போதுமானது தான். 2025 இப்போ நடந்துச்சு, 2024 நடந்திருக்கும். ஸோ அதோட கொஸ்டின்ஸை வந்து நம்ம போட்டு பார்த்தாலே போதுமானது தான். ஸோ அந்த மாடல்ஸ் தான் ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஓகேவா? இதுதான் வந்து CBT 1க்கானது. ஸோ CBT 1 கிளியராக மொத்தம் 75 கொஸ்டின், ஒரு கொஸ்டினுக்கு 1 மார்க்கு. ஸோ மிக்ஸ்டாக தான் இருக்கும். அது வந்து ஒரு சின்ன ஒரு பேட்டர்ன் தான். இப்படி தான் கேட்பாங்க, இந்த டாபிக் வந்து இத்தனை கொஸ்டின் தான் வரும் அப்படின்றதுக்கான டைமிங் பார்த்தீங்கன்னா 60 minutes தான். பொதுவாக ரயில்வேல 100 கொஸ்டின்
90 நிமிஷம் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா 75 கொஸ்டின் அப்படின்றதுனால 60 நிமிஷம். இதுதான் CBT 1. ஓகேவா? ஸோ இதை வந்து நம்ம ஃபைனல் மார்க்ஸுக்கு எடுத்துக்குவாங்களா, உங்களுக்கு வேலைக்கு போவீங்களா போக மாட்டீங்களான்ற டிசைட் பண்ணுறதுக்கு அத்தாரிட்டி இதுக்கு இருக்கான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஓகேவா? இந்த வந்து ஒரு குவாலிஃபைங் மாதிரி தான். இது வந்து நீங்கள் CBT 2 போகிறதுக்கான ஒரு குவாலிஃபைங், அவ்வளோதான். அப்போ ஃபைனல் அப்படின்றது வந்து நீங்கள் வந்து CBT 2ல் பார்ட் ஏல என்ன ஸ்கோர் பண்ணியிருக்கீங்களோ, அதுக்கப்புறம் CBATயில் என்ன ஸ்கோர் பண்ணியிருக்கீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். அதோட பிரேக்கப்போ நான் சொல்கிறேன் எப்படி என்னன்றது. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், இது வந்து இங்கே எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்லே எழுதலாம். ஸோ இதுதான் வந்து ரொம்ப முக்கியமானது. எக்ஸாம் வந்து என்னது, சில எக்ஸாம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் இருக்கும், ஹிந்தியில் இருக்கும். நிறைய எக்ஸாம்ஸ் என்னது இப்போல்லாம் இப்போ தமிழில் மாற்றிட்டாங்க. SSCயில் CGL தவிர CHSLஆ இருக்கட்டும், MTSஆ இருக்கட்டும், GDஆ இருக்கட்டும், எல்லாமே தமிழில் வந்துருச்சு. ரயில்வேயை பொறுத்த வரைக்கும் ALP, NTPC, கிராஜுவேட், அண்டர் கிராஜுவேட், குரூப் D எல்லாமே தமிழில் இருக்குது. அதனால் இந்த எக்ஸாம் தமிழில் நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் அப்படின்னா தமிழ் படித்தவங்களும் இதில் எழுதலாம். ஓகே, அடுத்து பார்ட் 2 CBT 2. CBT 2ல் பார்த்தீங்க அப்படின்னா 2 பார்ட் இருக்கும், பார்ட் A, பார்ட் B அப்படின்றது. ஸோ இதை நல்லா கவனிச்சுக்கணும். இங்கே பார்ட் ஏல ஒரு 100 கொஸ்டின், பார்ட் பியில் 75 கொஸ்டின். இந்த பார்ட் B அப்படின்றது ஒரு குவாலிஃபைங் தான். ஸோ பார்ட் பி அப்படின்றது ஒரு குவாலிஃபைங் தான். ஸோ இதில் வந்து பார்ட் பியில் பாஸ் ஆனால் மட்டும் போதும். நம்மளுக்கு வந்து ஃபைனல் நம்ம மார்க் வந்து இதை பேஸ் பண்ணி இது ஒரு 70% ஆஃப் இந்த மார்க்கும் 30% வந்து நம்ம CBAT சைக்கோமெட்ரிக் டெஸ்ட் எடுக்கிற மார்க்கும் சேர்த்து தான் இருக்கும். ஓகேவா? அப்போ இதில் வந்து இந்த 100 கொஸ்டினுக்கு நம்ம எவ்வளோ கரெக்டாக போட்டிருக்கோம் அப்படின்றது ஒரு தான். ஒரு கொஸ்டினுக்கு 1 மார்க் தான், நெகட்டிவ் மார்க் அதே 0.33 தான். இதுக்கான டைமிங் பாருங்களேன், மொத்தம் வந்து 2.5 மணி நேரமா. இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு பார்ட்டுக்கு 90 நிமிஷம், அடுத்து 60 நிமிஷம். இது நெகட்டிவ் மார்க் சேம் தான். ஸோ இது வந்து நம்ம சேம் பேட்டர்ன் தான். இதுக்கு வந்து என்னெல்லாம் சப்ஜெக்ட் இருக்குது, இப்போ இந்த பார்ட் பி இருக்குல்ல, இந்த பார்ட் பி வந்து நம்ம ரிலவெண்ட் ட்ரேட் இருக்கும். நம்ம என்ன எலக்ட்ரிக்கலா, எலக்ட்ரானிக்கலா, ஆட்டோமொபைலா, மெக்கானிக்கலா, அதுக்கேற்றப்பில் இருக்கும் கொஸ்டின்ஸு. அதே மாதிரி இதுலேயுமே பேசிக் இன்ஜினியரிங் வரும். ஸோ அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த பார்ட் பி குவாலிஃபைங் சொன்னோம்ல, அவங்களாம் எது கீழே வராங்க? இப்போ எலக்ட்ரிக்கல் அந்த காம்பினேஷனில் வந்து இது எல்லாமே இருக்குது. எலக்ட்ரிஷியன் இந்த சப்ஜெக்ட்லாம் சூஸ் பண்ணலாம். எலக்ட்ரிஷியன், இன்ஸ்ட்ருமெண்ட்டு, மெக்கானிக்கு, வயர்மேனு, இதெல்லாமே. ஸோ இதெல்லாமே அந்த டெக்னிக்கலாக படித்து உங்களுக்கு தெரியும். இப்போ எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியர் காம்பினேஷன், மெக்கானிக்கலோட காம்பினேஷனு, ஆட்டோமொபைல் இன்ஜினியர் காம்பினேஷன், ஸோ இது எல்லாமே வரும். அப்போ வந்து இந்த மெக்கானிக்கில் மோட்டார் வெஹிக்கிள், ட்ராக், மெக்கானிக், டீசலு, ஸோ இது எல்லாமே என்னது உங்களுக்கு வந்து ட்ரேட், அந்த ரிலவெண்ட் ட்ரேடுக்கான குவாலிஃபிகேஷன் அண்ட் டெஸ்ட் தான். ஓகேவா? ஓகே, இதோட பார்ட் சிலபஸ் பார்க்கலாம். மேக்ஸு, ரீசனிங் வந்து நீங்கள் எதை எடுத்தாலும் அதே தான் இருக்கும், மற்ற பெருசாக எந்த சேஞ்சஸுமே இருக்காது. மேக்ஸ், ரீசனிங்காக இருக்கணும். இப்போ இதில் முக்கியமானது பேசிக் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் இருக்கா. இதில் பாருங்கள், இதில் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இன்ஜினியரிங், டிராயிங்கு, சிம்பிள்ஸ், யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ஸ், மாஸ், இதெல்லாம் ஃபிசிக்ஸ் டாபிக்ஸ்லாம் கொஞ்சம் கவர் ஆகும்ல. ஒர்க்கு, பவரு, வெலாசிட்டி, இதெல்லாம். ஸோ இது போக நம்மளுக்கு இன்ஜினியரிங் டிராயிங்கில் வந்து டிராயிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், லைன்ஸு, ஜாமெட்ரி ஃபிகர்ஸு, சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் அதெல்லாம் இருக்குது. அது போக வந்து உங்களுக்கு இந்த எலக்ட்ரிசிட்டிலாம் நம்ம ஃபிசிக்ஸ்லேயே படிச்சிருப்போம். ஆனால் இந்த லீவர்ஸ் அண்ட் சிம்பிள் மிஷின்ஸு, ஆக்குபேஷன் சேஃப்டி இதெல்லாம் நம்ம படிச்சிருக்க மாட்டோம். அந்த என்விரான்மெண்ட், எஜுகேஷன், IT லிட்ரஸி இதெல்லாமே பேசிக் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்கில் வருது. அப்போ இது நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா படிக்கிற மாதிரி தான் இருக்கும். இது வந்து எதுக்கு பார்ட் ஏ, அந்த 100 கொஸ்டின் சொன்னோம்ல, அந்த 100 கொஸ்டினில் தான் இந்த இது வருது. இதுதான் நம்மளுக்கான ஸ்கோரிங் பார்ட்டும். இதை வந்து நம்ம எவ்வளோ மார்க் எடுக்கிறோம் அப்படின்றத பொறுத்தும், நம்ம CBATயில் எவ்வளோ மார்க் எடுக்கிறோன்ற பொறுத்தும் ரெண்டையும் கிளப் பண்ணி 100க்கு எவ்வளோ 100% வந்து எப்படி கிளப் பண்ணி கொடுத்துருப்பாங்க அப்படின்றதையும் பார்க்கலாம். ஓகேவா? இப்போ அடுத்து வந்து பார்ட் பி. பார்ட் பி ஆல்ரெடி சொல்லிட்டாங்க, பார்ட் பி இஸ் அ குவாலிஃபையிங் டெஸ்ட் தான். இது வந்து நம்ம சும்மா பாஸ் ஆனால் போதும். 35% வந்து நம்ம எடுத்துருக்கணும். அப்போ பார்ட் பி அப்படின்றப்ப 35%னா எவ்வளோ மார்க் எடுக்கணும் அப்படின்னா, இது வந்து 75 மார்க்கா, 75 மார்க்குக்கு நீங்கள் ஒரு 26.25 மார்க் எடுக்கணும். 26.25 மார்க் எடுக்கணும். இந்த மார்க் எடுத்திங்கன்னா நீங்கள் வந்து இது குவாலிஃபையிங் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி இதுக்கு வந்து கம்யூனிட்டி வைஸ் ரிசர்வேஷன் இருக்கான்னு கேட்டால் அதெல்லாம் கிடையாது. நீங்கள் வந்து ஜென்ரலாக இருக்கலாம், ஓபிசியாக இருக்கலாம், SC SC யாராக இருந்திருக்கலாம், யாராக இருந்தாலும் இந்த மார்க் எடுக்கணும். 35% எடுக்கணும். ஏன்னா இது டோட்டல் மார்க்கே 75க்கு நம்ம 35% எடுக்கணும். ஓகேவா? கிளியரா? ஓகே, அடுத்து இன்னொரு முக்கியமானது CBAT. இப்போ ப்ரிலிம்ஸ் முடிஞ்சு, மெயின்ஸ் அந்த CBAT 1 முடிஞ்சு, CBT 2 முடிஞ்சிருச்சு. அடுத்து வந்து CBAT. இதான் வந்து கம்ப்யூட்டர் பேஸ் ஆப்டிடியூட் டெஸ்ட்னு சொல்லுவாங்க. இது வந்து சைக்கோமெட்ரிக் டெஸ்ட் மாதிரி. இதில் வந்து எப்படி பிரிச்சிருப்பாங்க அப்படின்னா, இதில் வந்து டெஸ்ட்டை வந்து பேட்டரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து பேட்டரி அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து ஒரு 5 பேட்டரி இருக்கும். ஸோ இதில் ஒரு 5 பேட்டரி அப்படின்றது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு 5 மெமரி பேஸ்டாக இருக்கும், இல்லை வந்து கிளாக் பேஸ்டாக இருக்கும், இல்லை வந்து டெப்த்து பெர்செப்ஷன் பேஸ்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் வந்து இந்த பேட்டரியில் வரும். இதுக்கு வந்து நெகட்டிவ் மார்க் இருக்கான்னு கேட்டிங்கன்னா, இந்த இதுக்கு நெகட்டிவ் மார்க் கிடையாது. நோ நெகட்டிவ் மார்க் ஃபார் CBAT. அதே மாதிரி நம்ம ஒவ்வொரு பேட்டரியிலையும் நம்ம மினிமமாக 42 மார்க் எடுக்கணும்.
ஸோ இது வந்து கம்பல்சரி. ஒரு பேட்டரி நமக்கு எல்லா பேட்டரியுமே குவாலிஃபை ஆகணும். அதே மாதிரி ஒரு பேட்டரியில் நம்ம 42 மார்க் எடுக்கணும். இது எப்போ அப்படின்னா உங்களுக்கு அந்த CBT 1 முடிஞ்சு 2 முடிஞ்சு அதுக்கப்புறம் தான். அதனால் இதுக்கெல்லாம் நம்ம டைம் இருக்குது. இதுக்கெல்லாம் நீங்கள் இப்போ இருந்தே ப்ரிப்பேர் பண்ண வேண்டாம். நீங்கள் வந்து இப்போ ப்ரிலிம்ஸ்க்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணாலே போதும். ஓகேவா? ஸோ சிலபஸை பொறுத்த வரைக்கும் மெயின்ஸு ப்ரிலிம்ஸு ரெண்டுக்கும் ஒரே பேட்டர்ன் தான். மெயின்ஸ் படிக்கிறப்ப கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக படிக்கணும். ஆனால் ALPயோட ப்ரிலிம்ஸும் RRB குரூப் டியோட ப்ரிலிம்ஸும் RRB குரூப் டிக்கு ஒரு ரவுண்டு தான். அதோட பேட்டர்னும் ஒரே பேட்டர்ன் தான். ஓகேயா? ஸோ இதுதான் CB80ன்றது 8 டைம்ஸ் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் நம்மளுக்கு இப்போதைக்கு தேவையில்லை. ஓகே, அடுத்து முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெரிட் லிஸ்ட். ஓகே, நீங்கள் ஃபைனலாக நீங்கள் வந்து செலக்டடாக இல்லையா, அந்த மெரிட் லிஸ்ட் எதை பேஸ் பண்ணி உங்களுக்கு கிரியேட் பண்ணுவாங்க அப்படின்னா 70% மார்க் எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா CBT 2ல பார்ட் ஏல. ஸோ பார்ட் பி அப்படின்றது குவாலிஃபைங் சொல்லியாச்சு. அப்போ பார்ட் ஏல நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க அதுலேருந்து 70% எடுத்துக்குவாங்க. அடுத்து CB80 இப்போ நம்ம பார்த்தோம்ல பேட்டரிஸ், இது எல்லாத்தையும் இதுலேருந்து சேர்த்து ஒரு 30% எடுத்துக்குவாங்க. இது ரெண்டையும் கிளப் பண்ணி 100%க்கு எவ்வளோ மார்க் எடுத்திருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஸோ இதுதான் வந்து இந்த எக்ஸாம் பேட்டர்ன் அண்ட் இந்த எக்ஸாமோட மார்க்கிங் ஸ்கீமு எல்லாமே. ஸோ இதுதான் வந்து ஒரு ஓவரால் ALPயோட நோட்டிஃபிகேஷனில் இதுதான் இருக்கும் கண்டிப்பாக. ஸோ இதை தவிர வேறு எது நோட்டிஃபிகேஷன் இருக்குது, எல்லாமே CBT எக்ஸாம்ஸ் தானே. அப்போ நம்மளுக்கு வந்து ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது CBT 1 அப்படின்றது குவாலிஃபைங் தான். CBT 2ல பார்ட் பி அப்படின்றது குவாலிஃபைங் தான். அப்போ நம்மளுக்கு ஸ்கோரிங் பார்ட் அப்படின்னு பார்க்குறப்ப CBT 2ல பார்ட் ஏவும் CB80யும். ஓகேவா? அப்போ நம்ம இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணால் ப்ரிலிம்ஸ் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி படிக்கணும். ஏன் நான் ப்ரிலிம்ஸ் இப்போ ஃபோக்கஸ் பண்ணி படிக்கணும்னா RRB குரூப் டிக்கும் சரி ALPக்கும் சரி சேம் சிலபஸ் தானே. அப்போ என்ன நிறைய பேர் வந்து குரூப் டிக்கு படிச்சுட்டு இருப்பாங்க, இதை ALP பற்றி அவேர்னஸ் இல்லாமல் குரூப் டிக்கு படிச்சுட்டு இருப்பாங்க. இது வேறு அது வேறு நினச்சிட்டு, அதனால் சேம் சிலபஸ் தான். ஸோ அதுக்காண்டி தான் ஒரு முன்னெச்சரிக்கையாக வந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே அந்த நோட்டிஃபிகேஷனில் என்ன இருக்கும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்கோம். ஓகேவா? ஸோ இதில் வேறு ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.